அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வருவரை அப்பத்தை விடும் போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. ஜெபிப்போமாக. ஒளி அனைத்துக்கும் மூச்சும் தொடக்கமும் ஆகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இத்திரைகளை உமது ஆசையால் விரிவப்படுத்தியவர்கள் உமது பெயரின் ஆட்சிக்காக தங்கள் கைகளின் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாட மக்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்றியில் நடந்து தேவொழிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த விழாவிலே நாம் ஒவ்வொருவருமே நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஞானமும் அவருடைய வலிமையும் ஆண்டவர் இயேசுவுக்கு நிறைவாக கிடைத்தது போல நாம் ஒவ்வொருவருக்குமே அவருடைய ஞானமும் வலிமையும் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருத்தலம் நோக்கி வருகின்ற அனைவரும் ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பதற்கான அருள் வேண்டியும் இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது கொளக்குடி ஆண்டனி இமானுவேல் குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இவ்வழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழியின் தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறுவதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வானாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனப்போக்கு அமைதியும் உண்டாகுக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கி கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாய் ஆண்டவர் கூறுவது, இதோ நான்
என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்போது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாய் ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்போது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புலம்புகின்றவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவரகரத்தைப் போலும் இருப்பார். அவர் புலம்புகிறவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புறமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்போது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எஸ்தரின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வரிநிலை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவர் பேரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், அவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, 3 இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கோடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்களாகிய இஸ்ரவேல்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 வரை. அக்காலத்தில் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைக்கேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகனாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 293ஆம் ஆண்டிலே ரோமையினுடைய பேரரசராக கான்ஸ்டான்டின் குளோரஸ் என்பவர் பொறுப்பேற்ற போது அங்கு அரண்மனைகளிலும் அரச பதவிகளிலும் உயர் பதவிகளில் கிறிஸ்தவர்கள் இருப்பதை அவர் அறிந்தார். இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு பணிபுரிகின்றார்களா, கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்றார்களா என்பதை அறியும் வண்ணம் அவர்களை நோக்கி, நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்கள் என்றால் இப்பதவியை விட்டு விலகிவிடுங்கள், அல்லது உங்களுக்கு இந்த பதவி வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நீங்கள் மறுதலித்து விடுங்கள் என்ற ஒரு கட்டளையை அங்கு பிறப்பிக்கின்றார். அப்போது ஏராளமான கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு கிறிஸ்து தான் முக்கியம், இந்த பதவி முக்கியமில்லை என்று சொல்லி தங்களுடைய பதவியை அவர்கள் துறக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தங்களுக்கு பதவி வேண்டும் என நினைத்து கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த அரசர் யாரெல்லாம் கிறிஸ்துவை மறுதலித்து பதவியை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அங்கிருந்து நீங்கள் பதவியில் இருக்க வேண்டாம் என சொல்லி அவர்களை அனுப்பி விடுகின்றார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பதவியை அவர்கள்
தியாகம் செய்தார்களோ, அதை துச்சமாக கருதினார்களோ, அவர்களையெல்லாம் அழைத்து, நீங்கள் மறுபடியும் அதே பதவிகளில் இருந்து என்னுடைய அரசுக்கு பணிபுரியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பவர்கள் அவர்கள் வகிக்கின்ற அந்த பதவிக்கும் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் பாராட்டி அதே பணியை திரும்ப தந்தாராம். ஆமன் வாழ்ந்தவர்களே, இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே கிறிஸ்துவினுடைய சீடர்களாக அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய, கிறிஸ்துவே தங்களுடைய வாழ்வில் எல்லாமாக கருதக்கூடிய அத்தகைய மனநிலையோடு தான் இருப்பார்கள் என்பது அங்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பதவியை அதிலிருந்து அவர்கள் விலகி சென்றதன் வழியாக நம்மால் அறிய முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த அது ஒரு சிறப்பான விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு பிறந்த மிக சரியான 40ஆம் நாளாக இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த நாளிலே நாம் இந்த விழாவை தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். எனவே இதனுடைய ஒரு வரலாற்று பின்னணியை எடுத்து நாம் பார்த்து எப்படி இந்த விழா இந்த யூதர்களுடைய வழக்கத்திலே அந்த தலைப்பேரை அந்த முதல் மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த போது அவர்களை மோசே வழியாக கடவுள் விடுவிக்க அவர்களுக்கான அந்த வழிவகை செய்கின்றார். அப்போது அங்கு இருந்த அரசன் பார்வோன் அவருடைய உள்ளம் கடினமாகி போகவே இஸ்ரேல் மக்களை முதலில் போக அனுமதித்த அவர் பிறகு ஒரு கட்டத்தில் நீங்கள் இங்கிருந்து விடுதலை பெற்று போகக்கூடாது என சொல்லி அவர்களை அடிமைகளாகவே வைத்திருக்கின்றார். அப்போது கடவுள் அவர்களுக்கு பலவிதமான அந்த தொல்லைகள் கொடுத்தும், ஆனாலும் என்ன பிரச்சனைகள் தொல்லைகள் வந்தாலும் 7 விதமான அந்த உபாதைகள் அந்த மக்களுக்கு அந்த நாட்டுக்கு கொடுத்தாலும், ஆனாலும் அரசன் அந்த மனம் மாறாமல் அந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என அப்படியே நினைத்து அவர்களை விடுவிக்க அவன் மறுக்கின்றான். அப்போதுதான் அங்கிருந்த எல்லா ஆண் தலைப்பேறு அனைத்தும் கொல்லப்படுகின்றது. மனிதர்கள் தொடங்கி கால்நடைகள் முதல் அவர் வைத்திருந்த பொருட்கள், அந்த கால்நடைகள் வரை எல்லாவற்றிலுமே அங்கிருந்த ஆண் தலைப்பேறு, அந்த ஆண் உயிர்கள் கொல்லப்படுகின்றது. அப்போது இஸ்ரேல் மக்கள் வீடுகளில் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீடுகளில் எல்லாமே அங்கு இருக்கின்ற ஆண் அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றார்கள். அவர்கள் அங்கே தூய் ஆவியால் அங்கே உணர்த்தப்பட்டு மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளில் மட்டும் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டுள்ளது. இது போல அங்கு எல்லாமே அந்த ஆண் மக்கள் எல்லாமே காப்பாற்றப்படுகிறார்கள். பிறகு இதை ஒரு வழக்கமாக ஆனால் ஆண்கள் எல்லாமே இந்த ஆண் தலைப்பேறு அனைத்தும் அது கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படும் என்று மோசேயினுடைய ஒரு சட்டமாக அது வழக்கமாக அமைகிறது. அதன்படிதான் இந்த விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அதன்படிதான் மரியாவும் யோசேப்பும் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அர்ப்பணிப்பு விழாவிலே 2 வகையான அந்த செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அன்னை மரியாளும் யோசேப்பும் கடவுளுடைய அந்த திருச்சட்டத்தை தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்ததனுடைய வழியாக நமக்குமான ஒரு அழைப்பு முன்வைக்கப்படுகின்றது. நாமும் ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு உகந்தவராக ஆண்டவர் இயேசு இருந்தார் என்பதை, கடவுளுக்கு தன்னுடைய தந்தையாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராக, அவருடைய அந்த அவரிடம் எப்போதுமே ஜெபித்தவராக, எந்த தன்னுடைய அந்த புதுமைகள் செய்தாலும் அந்த புதுமைகளுக்கு முன்பாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொன்னதன் வழியாக இப்படியாக அவர் தன்னுடைய அந்த கடவுளுக்கு சான்று பகர்ந்தவராக, கீழ்ப்பிடிந்தவராகவே ஆண்டவர் இயேசு இருந்தார் என்பதை அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகின்ற பொழுது, கடவுள் விரும்புகின்ற நல்ல பணிகளை நாம் நம்முடைய வாழ்வில் செய்கின்ற போது அவருக்கு சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாம் அந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார் என்றால், அவருடைய பணிகளை செய்து முடிப்பதே என்னுடைய உணவு என்று சொல்லி அவருடைய வாழ்வில் எல்லாமாக அவருடைய பணி வேறு தன்னுடைய வாழ்வு வேறு என்பதல்ல, மாறாக தன்னுடைய வாழ்வில் 2 கலந்த ஒன்றாக
அன்றாட பணிகளை செய்வதே எனக்கான உணவு என்ற அந்த ஒரு அடிப்படையில் ஆண்டவர் இயேசு அந்த தன்னுடைய கடவுளுடைய தந்தையாம் கடவுளுடைய அந்த பணிகளை சிறப்பாக செய்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த விழாவை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தூய ஆவியை நிறைவாக நாம் பெற்றுள்ளவர்களாக இருக்கின்றோம். எப்படி சிமியோனும் அண்ணாவும் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டவர்களாக ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயத்திற்கு வந்து குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்துகின்ற அந்த பேச்சை பெற்றார்களோ, அதே போல நாமும் தூய ஆவியால் நாமும் உணர்த்தப்படுகின்றோம். தூய ஆவியாரை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்றோம். எனவே நாமும் அந்த தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலின்படி ஆண்டவருக்கு உகந்த நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாணி வழியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒவ்வொரு திருமகன் மாசற்ற சமரியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்வுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நென்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவு நின்று உமக்கு ஊழியம் உடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக உம் திருமகனை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே கூடி வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உமக்கு ஏற்ற வகையாக இருக்கவும், இன்னும் நாங்கள் விரும்பி கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்க்கிறோம். இன்னும் சிறப்பாக இதையும் ஆணையை புதுப்பிக்கின்ற பணிகளை இந்த சிறப்பான நாளில் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். எனவே பணிகளை உமக்கு அர்ப்பணமாக்கி செய்கின்ற இந்த பணிகளில் எந்த தொய்வும் இல்லாமல் இந்த பணிகளுக்கான பொருளாதார வளமும் உடைய வழிகாட்டுதலும் தொடர்ந்து எங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாகும். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது திருவுளம் எங்களை நிறைவேறுவதற்கான மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பதுதான் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்படவும் திருவுடலும் திருவருத்தமிழை நீதி தீர்ப்பு நன்மைக்கும் உள்ளாக்காமலும் உமது பரிந்துரைக்கத்தான் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடவடிக்கும் அருள்வாயாக. இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுருவம் நம்மை காத்து நிறைவாழ்வில் அளிப்பதாக. ஆயிரம் நிலவொளி
திருத்தல இறை சமூகமாக நீரைகளை அழைத்து ஆசீர்வதித்து பராமரித்து காத்து வழிநடத்தி வரும் உமது பேரன்பை எண்ணி உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் திருத்தல திருவிழாவில் இப்பொன்னிலா ஆண்டில் எம் ஆலயத்தை புதுப்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள பணியை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும் பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்து அடையாளமான இப்பணி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு பொருளுதவி செய்வதற்கான நல் மனதையும் தாராள உள்ளத்தையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்பையும் உல அமைதியும் பெற்று மகிழ்வார்களாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அருட்காவலும் புனித சந்தியாமப்பரின் பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்று சிமியோனின் எதிர்பார்ப்பை என்று நிறைவேற்று நீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு வழியாக எங்களிடமும் அது அருளை நிறைவு பெற செய்வதினால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.